இந்த ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. மூணாவது குழந்தை வந்து இறந்தே பிறந்ததுனால அவங்க டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. டாக்டர் எல்லாம் சொல்றாங்க ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணிக்கோங்கன்னு. ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னோடனே ஹஸ்பண்ட் உடனே வா அடாப்ட் பண்ணலான்னு போறாங்க. ஆசிரமத்துல ஒரு பொண்ணு நல்லா பாடிட்டு நல்லா டிராயிங் வரைஞ்சிட்டு அன்பா பேசிட்டு இருக்கு. பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த பொண்ணை அடாப்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. கார்ல சொல்றாங்க உனக்கு ஒரு தங்கச்சி தம்பி இருக்காங்க, தங்கச்சிக்கு வந்து வாய் பேச வராது அப்படின்னு. இவ வீட்டுக்குள்ள நுழையும் போது தங்கச்சி கிட்ட சைன் லாங்குவேஜ் இவளுக்கு தெரியும் போல, சைன் லாங்குவேஜ்ல பேசுவா. தங்கச்சிக்கு இவளை ரொம்ப பிடிச்சிரும். பட் அந்த பையன் பேரு டேனி தம்பி. அவனுக்கு இந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கல. இந்த பொண்ணு பேர் வந்து எஸ்தர். ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தாலும் இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் வித்தியாசமா நிறைய வீட்டுல நடக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஹீரோயின் எஸ்தரை கூப்பிட்டு பியோனா வாசிக்க சொல்லி தராங்க. அந்த பொண்ணு வாசிக்க தெரியாத மாதிரி கத்துக்கிறா. பட் ஒரு நாள் நைட்டு பார்த்தா அந்த எஸ்தர்ன்ற பொண்ணு நல்லாவே பியோனா வாசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்லையும் ஒரு பொண்ணை பார்க்ல தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க நீங்க இந்த பொண்ணை பத்தி நல்லா விசாரிச்சு சொல்வீங்களா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா அப்படின்னு. உடனே இந்த சிஸ்டரும் விசாரிச்சு உங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீட்லயும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் இறந்து போயிருக்காங்க, இந்த பொண்ணு மட்டும் தப்பிச்சுட்டா, இன்னும் விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லி உங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது இந்த பொண்ணு வந்து கன்னை எடுத்துட்டு அந்த சிஸ்டரை போய் கொலை பண்றா தங்கச்சி ஒரு ஹெல்ப்போட. பட் தங்கச்சி வந்து அந்த காரை மட்டும் தான் ஸ்டாப் பண்ணுவா. பட் நீயும் தான் இதுக்கு உடந்த, நீ இதை வெளியே சொன்னேன்னா உனையும் தான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி தங்கச்சியும் மிரட்டிடுவா. இதெல்லாம் தம்பி பாத்துருவான். தம்பியும் நைட்டு போய் இதெல்லாம் வெளியே சொன்னேன்னா கொலை பண்ணிடுவேன் தம்பியும் மிரட்டுவா. ஆசிரமத்துல இருந்து போன் வரும், உங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து சிஸ்டர் காணோம் அப்படின்னு. உடனே ஹீரோயினுக்கு இந்த எஸ்தர் பொண்ணு மேல டவுட் வந்து எஸ்தர் பொண்ணு வச்சிருக்க திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பைபிள் இருக்கும். பைபிள்ல ஒரு இன்ஸ்டியூட் நேம் இருக்கும். அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து போன் பண்ணி கேட்டா எஸ்தர் போன்ற பொண்ணு பேர் வச்சு யாரும் இங்க இல்லையே, அவங்களை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க போட்டோ அனுப்பிச்சு விடுவான்னு கேட்டோன்னே சரி அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல இந்த தம்பி தங்கச்சிகள் எல்லாம் கூப்பிட்டு ரெண்டு பேரும் எஸ்தர் உங்களை எதுவும் மிரட்டாளா, ஏதாவது மிரட்டினா சொல்லுங்க. ரெண்டு பேரும் பயந்துட்டு எதுவுமே அவங்க அம்மாட்ட சொல்ல மாட்டாங்க. அந்த நேரத்துல இந்த பையன் வந்து அந்த பாடி இருக்கு பாத்தீங்களா, ஒரு மரக்கட்டை இடம், அதை நம்ம காமிச்சு கொடுத்துருவோம். அதுக்குள்ள போனா என்ன பண்ணுவா இந்த எஸ்தர் பொண்ணு அந்த பையனையும் சேர்த்து தீயில வந்து எரிச்சு விட்டுருவா. ஆனா அவன் தப்பிச்சு வெளியே வருவான். ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்தா அந்த ஹாஸ்பிட்டலையும் போய் ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து விட்டுருவா. இதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துட்டு நல்லா அந்த எஸ்தர் பொண்ணு நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அடிக்க ஆரம்பிப்பாங்க. பட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏன் இந்த சின்ன பொண்ணு இவ்வளவு பாடுபடுற, அவளும் நம்ம பொண்ணு தான் சொல்லி வயசாயிடுச்சு, ஏற்கனவே 7 கொலை பண்ணிருக்கு, சைக்கோ கொலைகாரி, நாங்களே சங்கிலியால கட்டி போட்டு தான் அந்த பொண்ணை வச்சிருப்போம் அப்படின்னு. இது கேட்டவனே பயந்து போய் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா வந்து இந்த எஸ்தர்ன்ற பொண்ணு அதான் 33 வயசு பொண்ணு இல்ல, உங்க அப்பாட்ட போய் தப்பா பேச ஆரம்பிக்கிறா. உடனே அவங்க அப்பா வந்து நீ இப்படி பேசுற, நாளைக்கு சிஸ்டர் கூப்பிட்டு நம்ம பேசணும், நீ கிளம்பணும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் வந்து அவங்க அப்பாவையும் முடிச்சு விட்டுறா. அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்டையும் கொலை பண்ணிடுறான். கரெக்டா ஹீரோயின் வீட்டுக்குள்ள நுழையும் போது அவங்க ஹஸ்பண்ட் இறந்து கிடக்கிறத பார்த்து அடுத்து நம்மள தான் கொலை பண்ண போறான்னு கொஞ்சம் உசாராயிருவாங்க. ரெண்டு பேத்துக்குமே, அதாவது அந்த எஸ்தர்ன்ற பொண்ணுக்கும் ஹீரோயினுக்கும் பயங்கர ஃபைட் நடக்குது. அந்த நேரத்துல வந்து பனிக்கட்டி ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்கும். அதுல போய் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது இந்த எஸ்தர் பொண்ணு அந்த ஹீரோயினை குத்த வரும்போது பின்னாடி வாய் பேச முடியாத தங்கச்சி ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுவா. அவளுக்கு தான் குறி நல்லா வைக்க தெரியாதனால அந்த ஸ்விம்மிங் பூல்ல சுற்றுவா. ரெண்டு பேருமே கீழே விழுந்துருவாங்க, ஹீரோயினும் அந்த எஸ்தர் பொண்ணு. ஆனா தண்ணிக்குள்ள சண்டை போட்டு அந்த ஹீரோயின் மேல வந்துருவா. எஸ்தர் என்னை காப்பாத்துங்க, நானும் சின்ன பொண்ணு தானே, நானும் உங்க பொண்ணு தானே சொல்லி பாசமா அன்பா பேசுவா. பட் யாரும் உனக்கு அம்மான்னு சொல்லி இவ ஒரு எத்தி விடுறதுல அவ போய் செத்தே போயிருவா. இதை போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணிருப்பாங்க. அந்த போலீஸ் எல்லாம் வந்து இவங்களெல்லாம் காப்பாத்திடுறாங்க. அந்த வில்லி வந்து இறந்து போயிடறான். இதுதான் கதை. கதை எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.